Hi friends, welcome back to our channel Online சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான புதினா சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ புதினா சாதம் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 2 கொத்து புதினா, 1 கொத்து கொத்தமல்லி, ஒரு 12 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை விட புதினா அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் இருந்தா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு கடாய் வச்சு காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2-3 பிரியாணியில 2 அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், 2 மாரத்தி மூக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதில் 2 வரமிளகாய் சேர்க்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2-3 புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. மிளகாய் அந்த பேஸ்ட்லேயே சேர்த்துருக்கோம், ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை வேக்காடா வடித்து வச்சிருந்த சாதத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேஸ்ட் கூட நல்லா கலந்து விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் போது எப்பயும் வடிக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. எப்பயும் வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு வடிச்சிங்க அப்படின்னா இங்கே வேகும் போது அதெல்லாம் குழஞ்சி போயிடும், அங்கங்கே கெட்டியாக நின்றுக்கும், ஸோ நல்லா இருக்காது. நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான புதினா சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சாதத்தை குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் நிலக்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.